தொடங்கிடலாம் சுவாமி. தெரியுது. ஆழ்வார் திருடிகளே சரணம். எம்பெருமானார் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாதரம் முனிம். நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜம் முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहत स्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैर्सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता योते स्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहन भक्ताङ्ग्रेण परकालेतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிலும் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்களுடைய அருளை பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்களையும் வைபவங்களையும் நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே நாம் கடந்த முறை வியக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆகிய 2 ஆச்சாரியர்களுடைய வைபவங்களை நன்றாக அனுபவித்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் ஆளவந்தார் பெரிய நம்பி ஆகியோருடைய வைபவங்களை அனுபவிக்கலாம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆளவந்தார் மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். ஏனெனில் ஆளவந்தார் காலத்திலே தான் திருவரங்கம் பெரிய கோயிலிலே ஒரு முறையான ஒரு கட்டமைப்பிலே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது நன்றாக வளர்க்கப்பட்டது. அதுவரைக்கும் இந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்கள் ஆங்காங்கே தனித்தனியாக ஒரு சில சிஷ்யர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அர்த்த விசேஷங்களை சாதித்துக் கொண்டு சம்பிரதாயத்தை வளர்த்து வந்தார்கள். ஆனால் ஆளவந்தார் காலத்திலே ஆளவந்தார் ஒரு யதியாக சந்நியாசியாக ஆசிரம ஸ்வீகாரத்தை பண்ணி அங்கே முறையாக திருவரங்கம் பெரிய கோயிலிலே காலக்ஷேபங்களை நடத்த தொடங்கினார். அவருடைய ஞானமும் அவருடைய பக்தியும் அவருடைய வைராக்கியமும் நம்முடைய சம்பிரதாயத்திலே பலரையும் கொண்டு வந்து சேர்த்தது. இன்னும் சொல்ல போனால் எம்பெருமானாரை நம்முடைய சம்பிரதாய தலைவராக தரிசன பிரவர்த்தகாச்சாரியராக ஆக்குவதற்கு அடித்தளத்தை இட்டவர் ஆளவந்தார் என்றே நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட பெரிய கைங்கரியத்தை ஆளவந்தார் நமக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஆளவந்தாருடைய சரித்திரத்தை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். ஆளவந்தார் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருக்குமாரரான ஈஸ்வரமுனிகள் அவருக்கு திருக்குமாரராக அவதரிக்கிறார். ஆளவந்தார் அவதரிக்கப் போகிறார், அவராலே நம்முடைய சம்பிரதாயம் பெரிய புகழை அடையப் போகிறது என்பதை நாதமுனிகள் ஏற்கனவே தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே உணர்ந்திருந்தார். அதனாலே தான் உய்யக்கொண்டாருக்கே நாதமுனிகள் ஆணையிட்டார். நம்முடைய வம்சத்திலே வரக்கூடிய அந்த ஒரு மகானாக இருக்கக்கூடியவர் அவரை நன்றாக நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆக்க வேண்டும் என்று உய்யக்கொண்டாரிடத்திலே நாதமுனிகள் ஒரு சபதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த சபதமானது நிறைவேறுவதற்கான வாய்ப்பில்லாமல் உய்யக்கொண்டார் திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார். ஒரு சில இடங்களிலே சொல்லப்படுவது உய்யக்கொண்டார் இருந்த காலத்திலேயே ஆளவந்தார் அவதரித்து விட்டார் என்று ஒரு சில இடங்களில் ஒரு சில பெரியவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். இன்னும் சில பெரியவர்கள் உய்யக்கொண்டார் இருந்த காலத்திலே ஆளவந்தார் அவதாரம் நடக்கவில்லை, மணக்கால் நம்பியினுடைய காலத்திலே தான், அவர் சம்பிரதாய தலைவராக இருந்த காலத்திலே தான் ஆளவந்தாருடைய அவதாரம் நடந்தது என்றும் சொல்லுவார்கள். இருந்தாலும் உய்யக்கொண்டாராலே ஆளவந்தாரை நேராக சந்தித்து அவரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு பிற்பட்டு உய்யக்கொண்டாருடைய பிரிய சிஷ்யரான மணக்கால் நம்பிகள் அவர் உய்யக்கொண்டாரிடத்திலே அதே போல ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஈஸ்வரமுனிகளுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை
நம்முடைய சம்பிரதாயத்தை காக்குவோம் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதே போல ஈஸ்வரமுனிக்கு ஒரு திருக்குமாரர் அவதரிக்கிறார். அந்த ஈஸ்வர முனிகள், நாதமுனிகள் எல்லாருமே வடக்கே பலகாலம் இருந்தவர்கள். இங்கிருந்து தெற்கிருந்து வடக்கே சென்று அங்கே மதுரா நகரத்திலேயும் அயோத்தியா நகரத்திலேயும் அங்கே இருந்து கைங்கரியங்களை பண்ணி வந்தவர்கள். அப்படி இருந்ததுனாலே ஈஸ்வரமுனிக்கு திருக்குமாரர் அவதரித்த காலத்திலே அவருக்கு யமுனைத்துறைவர் என்ற திருநாமத்தை சூட்டினார்கள். கண்ணனுடைய திருநாமம் தான் யமுனைத்துறைவன் என்றால் கண்ணனுடைய திருநாமம் தான் அது. அதை அவனுக்கு அந்த குழந்தைக்கு திருக்குமாரருக்கு சூட்டினார்கள். இவருடைய அவதார ஸ்தலம் காட்டுமன்னார் கோயில். இதுவே நாதமுனிகளுடைய அவதார ஸ்தலமும் கூட. அங்கேதான் இவர் திருவவதாரம் நடந்தது. இவருக்கு யமுனைத்துறைவர் என்ற பெயர் இயற்பெயராக இருந்தாலும் இவருக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக காணப்படக்கூடிய திருநாமம் ஆளவந்தார் என்பது. இந்த ஆளவந்தார் என்ற திருநாமத்தை கொடுத்தவர் அந்த நாட்டை ஆண்ட ராஜாவுடைய தர்மபத்தினி. அந்த ராணிதான் இவருக்கு ஆளவந்தார் என்ற திருநாமத்தை கொடுத்தார். அது அப்படியே நிலை பெற்று நின்று விட்டது. அது என்ன சரித்திரங்கிறதை நாம் மேலே பார்க்க போகிறோம். ஆளவந்தாருடைய அவதார ஸ்தலம் காட்டுமன்னார் கோயில் என்று பார்த்தோம். அவருடைய திருநக்ஷத்திரம் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம். ஆடி உத்திராடத்திலே அவதரித்தார். இவர் அருளி செய்துள்ள கிரந்தங்கள் கிரமமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே சில கிரந்தங்களை அனுகிரகித்தவர் முதலிலே என்று பார்த்தால் அது ஆளவந்தார் என்று நாம் சொல்லலாம். நாதமுனிகள் சில கிரந்தங்களை அனுகிரகித்திருக்கிறார் என்று தெரிந்தாலும் கூட இவர் நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை எல்லாம் நன்றாக தொகுத்து அளித்து சதுஷ்லோகி என்று பிராட்டி விஷயமாக ஒரு கிரந்தத்தையும் ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தையும், ஸ்தோத்திர ரத்னம் என்று எம்பெருமான் விஷயமாக சரணாகதியுடைய பெருமையை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தத்தையும் இவர் அருளியிருக்கிறார். அதை தவிர சித்தித்ரயம் என்ற கிரந்தம் அதை அருளியிருக்கிறார். ஆகம பிராமான்யம் என்ற கிரந்தத்தை அருளியிருக்கிறார். அதே போல கீதார்த்த சங்கிரகம் என்று பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து 32 ஸ்லோகங்களாக இந்த கீதார்த்த சங்கிரகத்தை அருளியுள்ளார். இந்த கீதார்த்த சங்கிரகத்திலே முதலிலே கீதை அவதரித்தது எப்படி, அதே போல இந்த கீதையிலே இருக்கக்கூடிய ஒரு ஷட்கத்தினுடைய சுருக்கம் என்ன, ஷட்கம்னா 6 அத்தியாயங்கள், அதனுடைய சுருக்கம் என்ன, அதே போல ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்ன, இதையெல்லாம் அருளி செய்து கடைசியிலே மொத்தமாக இந்த கீதையினுடைய குறிக்கோள் என்ன என்பதை விளக்கி இந்த கீதார்த்த சங்கிரகத்தை அருளியுள்ளார். இப்படி அற்புதமான கிரந்தங்களை நமக்கு அருளியவர் ஆளவந்தார். இவருடைய திருவதாரம் நடந்து, அதாவது ஒரு 5 திருநக்ஷத்திரம் ஆன போதே இவருக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணப்பட்டது என்று சொல்லுவார். பொதுவாக கர்ப்பாஷ்டகம் உபநயனம் பண்ணுவதற்கு பிராமணர்களுக்கு 8 வயதிலே உபநயனம் பண்ண வேண்டும். 8 வயது எப்படின்னா கர்ப்பத்திலிருந்து கணக்கு. பிறந்ததுக்கு பிறகு 7 வயது, 7 வயது இருக்கும் பொழுது உபநயனம் பண்ணிடுவார்கள். 7 வயதுல பண்ண முடியலை என்றால் அதுக்கு பிறகு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுவார்கள். இதுல சில சமயங்கள்ல பல இடங்கள்ல இதெல்லாம் பார்க்கறேன், இது ஒத்தப்படையா இருக்கணும், ரெட்டப்படையா இருக்கணும், அதெல்லாம் கணக்கு சாஸ்திரத்துல அப்படி எல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும். 7 வயது இருக்கணும். இந்த 7 வயது இருந்தா உபநயன சம்ஸ்காரம் பண்ணலாம். அப்படி அதில் விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணணும். ஆனா விசேஷமா சில அதிகாரிகள், சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே நல்ல ஞானத்தோடே பிறக்கக்கூடிய நிலை இருந்தது என்றால் அவர்களுக்கு 5 வயதிலேயே உபநயன சம்ஸ்காரம் பண்ணுவார்கள் என்று பார்க்கலாம். அப்படி இவருக்கு பண்ணப்பட்டது என்றும் சொல்லுவார்கள். உபநயன சம்ஸ்காரம் பெற்ற பிறகு இவர் வேதாத்தியனம் பண்ணுவது, மேலே சாஸ்திரம் வாசிப்பது, சாமானிய சாஸ்திரம் வாசிப்பது, தர்க்கம், வியாக்கரணம், காவியம், நாடகம், அலங்காரம் போன்ற சாமானிய சாஸ்திரங்கள், இதெல்லாம் அடிப்படையா நமக்கு நல்ல மொழி பயிற்சி ஏற்படுவதற்காகவும் மொழியிலே நல்ல ஒரு வல்லுநராக ஆவதற்காகவும் இந்த சாமானிய மொழி பயிற்சி மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரங்களை எல்லாம் இவர் மகாபாஷ்ய பட்டர் என்பவரிடத்திலே கற்றுக்கொண்டு வருகிறார்.
இளம் பிராயம், மிகவும் இளம் பிராயத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பாடம் கேட்டுக்கொண்டு வருகிறார். அப்பொழுது ஒரு நாள் அந்த மகாபாஷ்யபட்டர் வசித்த இடத்தினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா, அவருடைய ராஜ புரோகிதர். அவருக்கு பெயர் ஆக்கியாழ்வான் என்று அவருக்கு பெயர். அவர் ரொம்ப கர்வம் பிடித்தவராக இருக்கிறார். பெரிய வித்வான் என்று ஒரு எண்ணம். அவர் என்ன பண்ணுகிறார், இந்த ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய எல்லா புலவர்களும், எல்லா பண்டிதர்களும் எனக்கு கப்பம் கட்ட வேண்டும். எப்படி ராஜா சிற்றரசன்ட்ட கப்பம் வாங்குவாரோ, அதே போல இவர் எல்லாருக்கும் ராஜாவுடைய அனுமதியை பெற்று, நான் பெரிய புலவனா இருக்கேன். எல்லாரும் எனக்கு சமர்ப்பிக்கணும். எல்லாருக்கும் ஏதோ புலவர்கள்னாலே எங்கேயோ போவார்கள். ஒரு ராஜாவையோ, செல்வந்தரையோ பாடுவார்கள். அவர்களுக்கு ஏதோ தனம் கிடைக்கும். அதுல இவருக்கு ஒரு பங்கு வேணும்னு ஆசை. அப்படி கேட்க எல்லாருக்கும் ஓலை அனுப்புகிறார். பொழுது மகாபாஷ்ய பட்டரிடத்திலே ஒரு ஓலை வருகிறது. மகாபாஷ்ய பட்டருக்கும் வருது. அதை பார்த்த உடனே மகாபாஷ்ய பட்டர் கொஞ்சம் கலங்கி போயிருக்கிறார். பொழுது அங்கே யமுனை துறைவர் அவர் அங்கே இவரிடத்திலே பாடம் கேட்டுக்கொண்டிருப்பவர், நல்ல புலமை உடையவர். அப்பொழுதே நல்ல மிகச்சிறந்த ஞானியாக இருக்கிறார். அவர் அந்த ஓலையை பார்க்கிறார். பார்த்த உடனே இது என்ன, இது நமக்கே, நம்முடைய குருவுக்கே ஒருத்தர் ஓலை அனுப்புறாரு, எவ்வளவு கர்வம் பிடித்தவரா இருக்கார், நாம் அவருக்கு ஒரு ஓலை அனுப்பலாம்னு சொல்லி இவர் ஒரு ஓலை அனுப்புறார். ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை எழுதி அனுப்புறார். அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னா, அல்பமான விளம்பரத்தை விரும்பக்கூடிய ஒரு கவிஞனை நான் எளிதிலே ஜெயித்து விடுவேன், அழித்து விடுவேன் சொல்லி இவர் ஒரு ஸ்லோகத்தை எழுதி அவருக்கு அனுப்புறார். அதை அந்த வந்த அவருடைய அந்த புலவருடைய ராஜ புரோகிதருடைய பிரதிநிதிகள் வந்தார்களே, அவர்கள் அதை கொண்டு போய் ஆக்கியாழ்வானிடத்துல கொடுக்க, அவர் அதை பார்த்துட்டு, இது யாரு இவ்வளவு மரியாதை குறைவா என்னை பத்தி இப்படி எல்லாம் எழுதி அனுப்புறான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறார். இவரோட உடனே அங்கிருந்து இங்க வந்து இந்த மாதிரி அவர் கூப்பிடுறார். வந்தாகணும் என்று சொல்ல, இப்படியெல்லாம் கூட்டா வரமாட்டேன், எனக்கு எவ்வளவு புலமை இருக்கு, எனக்கு தகுந்த விதத்திலே மரியாதை கொடுத்து கூப்பிட்டால் தான் வருவேன், எனக்கு பல்லக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, இதை போய் அங்கே போய் சொல்றா. உடனே அவரும் சரி, உண்மையிலே பெரிய பண்டிதரா இருப்பார் போல இருக்கு, பெரியவரா இருப்பார் போல இருக்கு என்று நினைத்து ஒரு பல்லக்கெல்லாம் அனுப்புறார். இந்த பல்லக்கில் ஏறி இவர் போகிறார், அங்கே ராஜசபைக்கு போகிறார். போன உடனே இவர் இறங்கின உடனே பார்த்தா அவருக்கு அதிர்ச்சி. ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு இருக்கான். அங்க பெரிய ஆளாவத்தர் வருவார் நினைச்சா, சின்ன பிள்ளையா வந்த உடனே அவர் கேட்கிறார், என்ன நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்துட்டு இப்படி இவ்வளவு கர்வ பேச்சு, ஆணவ பேச்சு உனக்கு என்ன என்று கேட்க, அப்பொழுது உனக்கு முடிந்தால் என்னுடைய வாதம் பண்ணும், இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் பேச வேண்டாம் என்று யமுனை தலைவர் சொல்ல, உடனே வாதத்தை தொடங்கலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ராணி, பட்டத்து ராணி, அவள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு என்னவோ தோன்றது, இந்த குழந்தை தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு தோன்றுகிறது. உடனே அவள் ராஜாவிடத்திலே சொல்லுகிறாள், எனக்கு என்னவோ இந்த குழந்தை தான் ஜெயிக்க போகிறான் என்று தோன்றுகிறது என்று சொல்ல, உடனே ராஜா சொல்றார், நம்ம ராஜ பண்டிதர் எவ்வளவு பெரிய பண்டிதர், அவரை யாராவது தோக்கடிக்க முடியுமா, அதெல்லாம் கிடையாது, ராஜ பண்டிதர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல, உடனே இவள் சொல்லுகிறாள், இந்த குழந்தை ஜெயித்து விட்டான் என்றால் இந்த அவர் ராஜா சொல்றார், அந்த குழந்தையெல்லாம் ஜெயிக்க மாட்டான், அவன் ஒருவேளை அந்த ராஜ பண்டிதர் ஜெயிச்சிட்டாருன்னா நீ எனக்கு இனிமே தாசியாக இருக்க வேண்டும், ராணியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. உடனே இவ சொல்றா, சரி, அவர் ராஜாவே சொல்றார், உனக்கு நான் பாதி ராஜ்யத்தை கொடுத்துடுறேன், அந்த குழந்தை ஜெயிச்சா பாதி ராஜ்யத்தை கொடுத்துடுறேன், அவன் தோற்றான் என்றால் நீ எனக்கு தாசியாக இருக்க வேண்டும் என்று ஒரு பந்தயம் வைத்து அவர்களுக்குள்ளே பந்தயம் வைத்துக் கொள்கிறார்கள். உடனே சரி என்று ஒத்துக்கொண்டு இங்கே பார்க்கிறார்கள். இப்ப வாதம் தொடங்க போறது. அப்போ இந்த ஆக்கியாழ்வானுக்கு ரொம்ப கர்வம். தன்னுடைய வாத திறமை, தன்னுடைய புலமை எல்லாம் நினைத்து அவர் சொல்றார், இந்த குழந்தை இடத்துல நம்ம என்ன வாதம் பண்றது, நீ எதை வேணா சொல்லு, நான் அதை மறுக்கிறேன், அதுதான் இங்க வாதம், என்னுடைய சாமர்த்தியத்தினால் நீ எதை வேணா சொல்லு, அதை நான் மறுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் நினைச்சா ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லுவான், நாம் அதை சுலபமா பண்ணிடலாம், மறுத்து சொல்லிடலாம் என்று இவர் நினைத்து கொண்டிருக்க, அப்பொழுது இவர் யமுனை துறைவர் 3 வாக்கியங்களை சொல்றார். உன் தாய் மலடி அல்ல, இந்த ராஜா ஒரு பேரரசர், சக்கரவர்த்தி, இந்த ராணி பதிவிரத்தை அப்படின்னு 3 வாக்கியத்தை சொல்றார். இப்ப இவர் பயந்துட்டார், இதை எப்படி நான் மறுக்கிறது, முதல்ல என் தாய் மலடி இல்லைன்னு நானே சொல்ல முடியுமா, நானே அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கேன்,
அதுவாவது பரவாயில்ல, நம்ம பத்தின விஷயம். இந்த ராஜா பேரரசு சக்கரவர்த்தி இல்ல அப்படின்னு அவர் ராஜா முன்னாடி சொன்னா அவருக்கு கோபம் வந்துராதா? அதே போல ராணி பத்திவிரத்தை இல்லைன்னு சொன்னா கோபம் வந்துராதா? என்று தடுமாறி போயிட்டார். உடனே அவர் ஒத்துண்டார். ஐயோ! இதெல்லாம் நம்மால மறுக்க முடியாது என்று ஒத்துண்டார். உடனே ராஜா அந்த ராணிக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த ராணியும் அந்த குழந்தைய பார்த்து, அப்பதான் என்னை ஆள வந்தீரோ, என்ன இவள காப்பாத்திட்டாரு, இல்ல தாசியா இருந்திருக்கணும் இந்த ராஜாக்கு. என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிக்கிறா. அதுலேருந்து அவளுக்கு யமுனை துறைவருக்கு ஆள வந்தார்ங்கிற திருநாமமே நிலைத்து விட்டது. இப்ப இவர் யமுனை துறைவர் சொல்றார். சரி, இத நான் மறுத்து சொல்றேன். உம்மால மறுக்க முடியல, நான் மறுத்து சொல்றேன் என்று சொல்லி சொல்றார். உன் தாய் மலடி அல்ல என்றால், உன் தாய் மலடிதான். எப்படி என்றால், ஒரு குழந்தை இருந்தா சாஸ்திரத்துல அவளுக்கு மலடிங்கிற அந்த தன்மை உண்டு அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைன்னா என்னைக்கு வேணா அந்த குழந்தை போலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஆதரவு இல்லாம போயிடும் இல்லையா? வருங்காலத்துக்கு. அதனால மலடிய போலத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்றார். அதே போல இந்த ராஜா பேரரசர்னா இது ரொம்ப சுலபமா மறுத்துடலாம். இந்த ராஜாக்கே தெரியும் அவர் இந்த ராஜ்யத்துக்கு மட்டும் தான் ராஜா. நீ பயந்தா நான் என்ன பண்ண முடியும்? உண்மை அதுதானே! அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். ராணி பதிவிரதைன்னு சொல்றதுக்கு, அதுக்கு சாஸ்திர ரீதியா அவர் சொல்றார். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்பொழுது முதல்ல சோமன், அதேபோல இந்திரன் அப்படின்னு வரிசையா அவர்களுக்கெல்லாம் அந்த பெண்ணை சமர்ப்பித்து விட்டு, அவர்களாலே பாதுகாக்கப்பட்டு, அதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணானவள் இந்த கணவனுக்கு ஆகிறாள். அதனால ஏற்கனவே அவர்களாலே ரட்சிக்கப்பட்டவள். இங்கே விரசமான எண்ணம் இல்லை. ஆனா அவர்களாலே ரட்சிக்கப்பட்டவள். அதனால நேரே இவளை காப்பாற்றவில்லை. அதுக்கு முன்னாடி இத்தனை பேர் காப்பாற்றுகிறாள். அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். இன்னொரு விளக்கமும் சொல்லுவார்கள். எப்போ ராஜாவை எதிர்த்து பேசுறாளோ, அப்பவே அவள் பதிவிரத்தை இல்லை. பதிவிரத்தைன்னா கணவன் என்ன அதானே ஆழ்வார் காட்டுறார். கொண்டானை எல்லால் அறியா குலமகள் போல் என்று அ ஒரு பெண்ணானவள் கண்டாரிகள் வனவே காதலன்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல். குலமகளாக இருப்பவள் எப்படி இருப்பான்னா, கண்டாரிகள் வனவே காதலன்தான் செய்திடும். காதலன்னா இங்க கணவன் அர்த்தம். ஏன்னா இவளை விரும்புபவன் கண்டார் இகழ்வனவே மற்றவர்கள் பார்க்கும் போதே அவளை அவமானப்படுத்தினா கூட, மற்றவர்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தினா கூட அவனுக்காகவே இருக்கக்கூடியவள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த கணவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்கிறாள். அவள் தான் குலமகள் என்று சொல்லுகிறாள். அப்படி இருக்கும் பொழுது இவள் சபையில வச்சு ராஜாவை எதிர்த்திருக்காள். இந்த மாதிரி இவன் இந்த குழந்தை ஜெயிப்பான் அப்படின்னு பந்தயம் எல்லாம் வச்சிருக்காள். அதனாலே பதிவிரதை இல்லை என்று ஒரு ரசமாக ஒரு அர்த்தமும் சொல்லுவார்கள். இப்படி இந்த 3 விஷயங்களையும் சொல்லி ஆக்கியாழ்வானுடைய வாயை அடைக்க, அதிலிருந்து ஆக்கியாழ்வானுக்கு புத்தி வந்து, அவரும் இவரையே தனக்கு குருவாக அப்பவே யமுனை துறைவரை தனக்கு குருவாகவே ஏத்துக்கொண்டு, அவருடைய வழிகாட்டுதல்படி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு இவருக்கு பாதி ராஜ்யம் கிடைச்சிடுறது. ஏன்னா அந்த ராணி குடுத்த ராஜ்யம் அவள் என்ன பண்ண போறா? தனியா ராஜ்யமா பண்ண போறா? இவருக்கு யமுனை துறைவருக்கு கொடுத்துடுறா. அதை அவர் ராஜ்யத்தை பார்த்துக் கொண்டு, அதிலேயே ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் திருவுள்ளத்திலே கொண்டுதான் நாதமுனிகள் தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால தான் அவரை மீட்டுக் கொண்டு வந்து நம்முடைய சம்பிரதாயத்துக்காக ஆக்க வேண்டும். ஏன்னா நல்லா ஒரு குழந்தை பிறந்து இதிலேயே இருந்ததுன்னா சம்பிரதாயத்துக்கு ஆக்க வேண்டும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நம்முடைய சம்பிரதாயத்திலேயே 2 பேருடைய சரித்திரத்துல இப்படி ஆறுது. சம்பிரதாயத்துக்காக ஆக்க வேண்டும்னு முக்கியமா சொல்லி 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 அது யாருன்னா இங்கே ஆள வந்தார் ஒருத்தர். இன்னொருத்தர் திருவாய்மொழி பிள்ளை. அவரும் இதே போலத்தான் சின்ன வயசுலயே பிள்ளை லோகாச்சாரியரிடத்துல சிஷ்யராக ஆகி அதற்கு பிறகு மதுரை ராஜ்யத்திலே போய் அந்த ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணுவதற்குரிய ஒரு அமைச்சராக ஆகிவிடுகிறார். அந்த ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே இந்த ராஜா மரணம் அடைவதனாலே அந்த குழந்தைக்கு வழிகாட்டணும் என்று இவரை பிரார்த்திக்க, இவர் அதிலிருந்து அங்கேயே இருந்து ராஜ்யபாரத்தை பொறுப்பெடுத்து பண்ணிட்டார். அதனால்தான் அங்கேயும் பிள்ளை லோகாச்சாரியார் கூரகுலோத்தம தாசரிடத்திலே நீர் இந்த திருமலை ஆழ்வாரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆக்க வேண்டும் அப்படின்னு அங்கேயும் இதே போல விஷயம். இந்த 2 பேரும் தான் குறிப்பிட்டு சம்பிரதாயத்துக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும். அதாவது சம்பிரதாயத்துல இருந்து வெளியில போய் திரும்பி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டது. இதே போல எம்பாருடைய சரித்திரத்தில் இருக்கு. அவருடைய சரித்திரத்தில் இதே போலத்தான். காளஹஸ்தியில போய் அவர் இருக்கார். அங்கிருந்து பெரிய திருமலையை மீட்டு வர்றார். ஓரிருவர் இதை போல சம்பிரதாயத்தை முக்கியமா சொல்லி, அதாவது விருப்பப்பட்டு அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்தது. அப்படி இவர் அங்கே ராஜ்ய பொறுப்பை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சமயத்துலதான் மணக்கால் நம்பி
இவரை மீட்டு கொண்டு வருகிறார். மணக்கால் நம்பி சரித்திரம் போன தடவை பார்த்துட்டோம். ஆனா இந்த விஷயத்த பார்க்கல. எப்படி ஆள வந்தாரை மீட்டுக் கொண்டு வந்தார் என்பதை பார்க்கவில்லை. அது சுருக்கமா பார்த்துடலாம். ஆள வந்தார் ராஜ்ய காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரு உலக விஷயத்திலே அப்படியே மூழ்கி போயிட்டார். இதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல முக்கியமா நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டக்கூடிய அழகான விஷயங்கள். எவ்வளவு பெரிய குலத்திலே பிறந்து, எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருந்தாலும், லௌகிக்கத்திலே போய் விழுந்து, அதிலேயே மூழ்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த சம்சாரமானது அவ்வளவு குரூரமான ஒரு இடம், கொடூரமான இடம். யாராக இருந்தாலும் நில தடுமாறி கொஞ்சம் குலைந்து போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. இந்த காலத்துல அது ரொம்ப சகஜமா நடக்கிறது. எத்தனையோ குலங்களிலே, எத்தனையோ குடும்பங்களிலே, நல்ல குடும்பங்களில் இருக்கிறவர்கள்லாம் போய் லௌகிக்கத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அடியேன் உட்பட அப்படித்தான் இருந்தேன். ஏதோ பெருமாள் திரும்பி மீட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கார். இதேபோல பலரும் இந்த நல்ல ஒரு வம்சத்திலே பிறந்திருந்தும், நல்ல சிறு வயதிலே நல்ல சம்ஸ்காரங்கள் பண்ணியும் கூட, நல்ல ஒரு அருளிச் செயல் கத்துக்கிறது, சம்பிரதாய அர்த்தங்கள் கத்துக்கிறது இதெல்லாம் இருந்தும் கூட, ஒரு சமயத்திலே அப்படியே கொஞ்சம் மதிமயங்கி, லௌகிக படிப்பு தான் நமக்கு வேணும். லௌகிக படிப்பு தான் அந்த உத்தியோகம் தான் நமக்கு வேணும் என்று அதிலே போய் அதிலே விழுந்து, அதிலே அப்படியே கொஞ்ச நாள் தத்தளிச்சு, அதுக்கப்புறம் திரும்பி மீண்டு வரக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அது நாம பார்க்கிறோம். எம்பெருமான் எப்படியோ கொண்டு வருகிறான். இருந்தாலும் இந்த ஆபத்து இருக்குங்கிறத பூர்வர்களே அந்த காலத்திலே காண்பிச்சிருக்கா. இத போல ஒரு ஒரு இப்போ ஒரு லௌகிக உத்தியோகம் அப்படின்னாலே, அங்கே சில கௌரவங்கள்லாம் கிடைக்கும். போறோம், ஏதோ ஒரு 4 பேர் நம்ம பார்த்து கை கூப்புவா, ஏதோ ஏதோ ஒரு பெரிய விருதுகள் கிடைக்கலாம், ஒரு கௌரவங்கள் கிடைக்கலாம், நெறைய பணம் கிடைக்கலாம், நெறைய சௌகரியங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் பார்த்தா மனசு அதுல ஈடுபட்டுடும். அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படித்தான் ஆளவந்தார் அங்கே போய் அதிலே ஈடுபட்டு விட்டார். அதிலேயே மூழ்கி போய் ராஜகாரியத்தையே பார்த்துக் கொண்டு அப்படியே இருந்தார். மணக்கால் நம்பி அவரை போய் பார்க்கலாம் என்று முயற்சி பண்ணுகிறார். ஆனா அனுமதியே கிடைக்க மாட்டேங்கிறது. சரி எப்படியாவது ஒரு யோசனை பண்ணி அவரை கொண்டு வர வேண்டும் என்று தூதுவளை கீரையை கொண்டு வந்து அந்த ராஜாவுக்குன்னு தளிக பண்றவர்கள் இருப்பார்கள் இல்லையா? அவர்களிடத்திலே அந்த தூதுவளை கீரையை தினமும் போய் கொடுக்க தொடங்குகிறார். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரைங்கிறது. அது அந்த ராஜகாரியம் பார்த்துக் கொண்டிருந்தனால, அவருக்கு வேலையாட்கள் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதை தினமும் தளிகை பண்ணி அவருக்கு கொடுத்துக் கொண்டே இருந்தார். அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருது. புதுசா ஒரு ஏதோ கீரை வகை வருது, சாப்பிடலாம்னு சொல்லி அத சாப்பிட்டுட்டே இருக்கார். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இந்த தூதுவளை கீரை வரவில்லை. இப்படி வராததுனால என்ன ஆகுது இவருக்கு, ஆளவந்தாருக்கு தோன்றுகிறது. இது என்ன இத்தன நாள் கீரை வந்துன்னு இருந்தது, ஏன் வரல? அப்படின்னு கேட்கிறார். எம்பெருமான் என்ன பண்றார்ன்னா, யாருக்கு எது பிடிக்குமோ அத குடுத்து, அதையே நிறுத்தி, அதைக் கொண்டே அவர்களை மீட்டு வருகிறான். எப்படி? இப்ப திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரத்திலயும் பார்க்கிறோம் இல்லையா? அது நேரா வியாக்கியானத்திலே எடுத்து காட்டுறார். "வாடினேன் வாடி" அந்த முதல் பதிகத்தினுடைய ஆரம்பத்திலேயே திருமொழி அவதாரிகையிலேயே, இவர் உலக விஷயங்களில் ஈடுபட்டவராக இருந்ததால, இவருக்கு அழகை காட்டியே மீட்டினான். தன்னுடைய அழகை காட்டி எம்பெருமான் ஆழ்வாரை மீட்டான். ஏன்னா, அவருக்கு உலக விஷயத்துல அழகு தான் பிடிச்சிருக்கு. இது அழகா இருக்கு, அது அழகா இருக்குன்னு அதையே பார்த்துட்டு இருக்கார். அப்ப நாமே அழகா போய் அவங்க முன்னாடி நின்னுடலாமே! இத விட என்ன அழகு இருக்க முடியும்? அதனால எம்பெருமான் அவருக்கு அழகை காட்டியே குடுத்தான். இவர் ராஜ காரியத்துல இருந்ததால கொஞ்சம் போகத்தை நல்ல உணவு நல்லா விரும்பி சாப்ட்டிருப்பார். அதனால மணக்கால் நம்பி அதை யோசிச்சு, அந்த ஒரு கீரையை கொடுத்து அவரை அதிலே கொஞ்சம் ஈடுபடுத்தி, அதுக்கு பிறகு அவருக்கு அது வரவில்லைன்ன உடனே கூப்பிட்டு கேள்வி கேட்க, இல்ல ஒரு பெரியவர் வந்து குடுத்துட்டு இருந்தார். அவர் இப்பலாம் வர காணோம் என்னன்னு தெரியல. அப்படின்னு சொல்ல, உடனே இவருக்கு அது தூதுவளை கீரை எப்படியாவது சாப்பிடணும்னு ஆசை. "நீ எப்படியா போய் அவர புடிச்சுட்டு வா. பெரியவரோ, சின்னவரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ போய் அவர புடிச்சுட்டு வான்னு" சொல்ல, இவர் போய் இந்த தளிகை பண்றவர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு மணக்கால் நம்பி இருந்த இடத்துக்கு வந்து, இந்த மாரி "என்ன சுவாமி இப்படி வராம போயிட்டீர்? அவரோ கோவிச்சுக்கிறார் என்னிடத்துல. நீர் வாரும் முதல்ல" அப்படின்னு சொல்லி அவர கூட்டின்னு வந்து அவரிடத்துல நிறுத்த, அப்பொழுது ஆள வந்தார். அவர பார்த்து கேட்கிறார். "என்ன உமக்கு ஏதாவது வேணுமா? நீர் இத்தன நாள் தூதுவளை கீரை குடுத்தீர். உமக்கு ஏதாவது நான் சன்மானம் குடுக்கணுமா?" அப்படின்னு கேட்க இல்ல நீர் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். நான் தான் உனக்கு குடுக்கணும். நெறைய வச்சுட்டு இருக்கேன். நம்ம தாத்தா எனக்கு சொத்தெல்லாம் குடுத்துட்டு போயிருக்காரு. அந்த சொத்தெல்லாம் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். ஆ அததான் நான் உனக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவர் கொஞ்சம் பொறி தட்டுறது ஆள வந்தாருக்கு. என்ன விஷயம் என்று கேட்க, இது போல எத்தனையோ பெரிய வம்சத்திலே, நாதமுனிகளுடைய வம்சத்திலே தோன்றினவர் நீர். இப்படி உட்கார்ந்து ராஜகாரியத்தை பார்த்துட்டு இருக்கிறீரே, நல்ல சத்து விஷயங்கள்லாம் கத்துக்க வேண்டாமா என்று சொல்ல, சரி நீர் எனக்கு கொஞ்சம் ஓய்வா இருக்கும் போதெல்லாம் வந்து சொல்லிக் கொடும் அப்படின்னு கேட்கிறார்.
இவரும் அவருக்கு எப்பொழுது ஓய்வா இருக்குங்கிறத விசாரிச்சு விசாரிச்சு இவர் போய் போய் தேடி தேடி சொல்லிக் கொடுக்கிறார். கீதையை தான் பகவத்கீதையை தான் நன்றாக முதல்ல சொல்லிக் கொடுக்கிறார். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவருக்கு நன்றாக இந்த விஷயங்களிலே ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் கேட்க 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 கடைசியில சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகான்னு சாத்துமறைக்கு வந்துருது. வரும்பொழுது கேட்கிறாரு, இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை இத்தனை நாள் நான் இழந்து போயிட்டேனே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அப்பொழுது ஆளவந்தார் சொல்லுகிறார், இதெல்லாம் இப்ப கொடுத்ததெல்லாம் ஒரு ஒரு அளவுன்னா, இப்பொழுது அவங்க கொடுக்க போற ஒரு பெரிய பரிசு இருக்கு. அது இன்னும் பெரிய பரிசு. அதை நீர் வாங்கிக்கிறதுக்கு தயாரா என்று கேட்க, சரி இப்பொழுது நான் சித்தமா இருக்கிறேன் என்று சொல்ல, அவர் அழைத்துக் கொண்டு வந்து நேர பெரிய பெருமாள் திருமுன்பை நிறுத்தி, இந்த பெரிய பெருமாளை பிரார்த்திக்கிறார். அந்த திருப்பாணாழ்வாருக்கு எந்த கண்ணை காண்பித்தீரோ அந்த கண்ணை காண்பியும். எப்படி பிள்ளைவரங்காளிதாசருக்கு இதே போலத்தான் நடக்கிறது. இந்த ஆள வந்தாரு உம்மிடத்திலே கொண்டு வந்துட்டேன், உம்ம சொத்து நீர் இனிமே பார்த்துக்கோன்னு சொல்ல, ஆள வந்தாரும் பெரிய பெருமாளை சேவித்த உடனே அவருக்கு எல்லா கலக்கமும் போயிடுறது. அப்பொழுதே அவர் இனிமேல் நாம் ராஜகாரியத்தை பார்ப்பதில்லை, இனி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நேர திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்துடுறார். ஏற்கனவே அவருக்கு பகவத்கீதை முழுக்க காலக்ஷேபம் ஆயிடுத்து மணக்கால் நம்பி இடத்துல. அதனாலே அவருக்கு தத்துவார்த்தங்கள் தெளிவா தெரியுது. இனிமே சம்பிரதாய அர்த்தங்கள் கத்துக்கணும். சம்பிரதாய அர்த்தங்கள் கத்துக்க தொடங்குகிறார். அதுக்கு மணக்கால் நம்பியே அவருக்கு வழிகாட்டுகிறார். அவரே எல்லா அருள் செயல்கள் பாசுரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவருக்கு அர்த்த விசேஷங்களை எல்லாம், ஏன்னா நாதமுனிகளுக்கே நம்மாழ்வார் அர்த்தத்தோட தான் அருள் செயல்களை 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அர்த்தத்தோட தான் சொல்லிக் கொடுக்கிறார் நாதமுனிகளுக்கு. வெறும்ன திருவாய்மொழியை மட்டும் தான் தேடி போகிறார். ஆனா அவருக்கு கிடைக்கிறது என்ன? 4 பிரபந்தங்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருந்தாய், திருவாய்மொழி. அதை தவிர மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது நம்மாழ்வாருடைய கிருபையினாலே. அது மட்டும் இல்லாம அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் சேர்த்தே நம்மாழ்வாரே சொல்லிக் கொடுத்து, அப்படித்தான் நம்ம குரு பரம்பரா பிராப்தமா தான் எல்லா அர்த்தங்களும் நமக்கு வந்திருக்கு. ஆழ்வார் சொன்ன அர்த்தங்கள் தான் அவருடைய திருவுள்ளத்துல இருந்தது. அப்படியே இந்த ஆச்சாரிய பரம்பரை ஓரான் வழியாக அதை அப்படியே கொண்டு வந்து நமக்கு அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி, இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி, அதில இருக்கக்கூடிய இன்னும் அனுபவங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து காட்டி, நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாவற்றையும் மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு சொல்லிக் கொடுக்க, அதுக்கு பிறகு குருகை காவலப்பனிடத்துல போய், நீர் அஷ்டாங்க யோகத்தையும் கத்துக்கொள்ளும். ஏன்னா இப்பொழுது ஆளவந்தாருக்கு பெரிய பொறுப்பு வருது. சம்பிரதாயத்தை இன்னும் நல்லா பெரிய அளவுக்கு கொண்டு வரணும்னா, எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கணும். ஆனா உய்யக்கொண்டார் அப்ப சொல்லிட்டார், "இல்ல, இல்ல எனக்கு வேண்டாம். எனக்கு அருளிச்செயல் போதும்னு" சொல்லிட்டார். அவரிடத்துல இருந்து மணக்கால் நம்பியும் அருளிச்செயலை கத்துக்கொண்டு, அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் கத்துக்கொண்டு விட்டார். அதைக் கொண்டு அவர்களாலே ஆன மட்டும் அவர்கள் சம்பிரதாயத்தை வளர்த்து விட்டார். ஆனா இன்னும் அத பெரிய அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா, உனக்கு அஷ்டாங்க யோகமும் தெரிந்திருக்க வேண்டும். நீர் போய் குருகை காவலர்களிடத்துல கத்துக்கோணும். ஏன்னா அவர்தான் முதல்ல கத்துண்டது நாதமுனிகளிடத்திலே. அவர்தான் அந்த அஷ்டாங்க யோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அங்கே இருப்பதனாலே, அங்கே போய் நீர் அவரிடத்திலே போய் கத்துக்கொள்ளும் என்று சொல்ல, இவர் குருகை காவலப்பனை தேடி போகிறார். அங்க போனா அவர் அஷ்டாங்க யோகத்தை பண்ணிக்கொண்டு அப்படியே யோக தசையிலே, அப்படியே சமாதி நிலையிலே இருக்கிறதை போல இருக்கார். என்னன்னா உள்ள அவருக்கு எம்பெருமான் அனுபவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். பிராட்டிமார்களை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு குருகை காவலப்பனோட அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அது ஒரு பாசுரத்திலே எடுத்து, "எங்கும் பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணனே" என்று அந்த பாசுரத்திலே ஞாபகம். அதுலதான் இந்த ஐதிஹ்யம் காட்டப்படுறது. குருகை காவலப்பன் அங்கே ஒரு மேட்டிலே அமர்ந்து கொண்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த யோகத்தின் மூலமாக. அப்பொழுது ஆளவந்தார் வருகிறார். இவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று பின்னாடி ஒரு குட்டி சுவருக்கு பின்னாடி மறைந்திருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன பண்றார்? என்ன பண்றாருன்ட்டு. திடீர்னு பார்த்தா குருகை காவலப்பன் அப்படியே விழித்து எழுகிறார். விழித்து எழுந்து சுத்தி பார்த்துட்டு இந்த குட்டிச்சுவர் பக்கத்துல பார்த்து, அங்கே யாராவது சொட்டை குலத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கார்களா? அப்படின்னு கேட்கிறார். சொட்டை குலம்னா சிரேஷ்ட குலம்னு அர்த்தம். அதுதான் சொட்டை குலம்னு தமிழ்ல சொல்லப்படும். சிரேஷ்ட குலமான நாதமுனிகளுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் யாராவது வந்திருக்கார்களா இங்கே? என்று கேட்க, அப்பொழுது ஆளவந்தார், "அடியேன் நாயந்தே வந்திருக்கிறேன். தேவரீரை சேவிக்கணும்னு தான் வந்தேன். மணக்கால் நம்பியை சொல்லி அனுப்பித்தார். இந்த மாரி அஷ்டாங்க யோகத்தை கத்துக்கொள்ள வேண்டும் என்று வந்தேன்" என்று சொல்ல, அப்போ அவர் சொல்றார், "சரி அஷ்டாங்க யோகம் தானே, இந்த நாளுக்கு வாரும். இந்த அஷ்டாங்கத்தெல்லாம் சாமானியமா சொல்லிக் கொடுப்பதில்லை. நாம் பரமபதத்துக்கு போவதற்கு முன்பு உமக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நீர் வாரும்" அப்படின்னு ஒரு நாளை குறிச்சு கொடுக்கிறார். அப்ப ஆளவந்தார் கேட்கிறார், "சரி அடியேன் வந்திருக்கேன்னு எப்படி தெரிஞ்சது தேவரீருக்கு?" என்று கேட்க, அப்போ அவர் சொல்றார், "எப்பவும் நான் யோகத்துல இருந்தானே எம்பெருமான் எனக்கு உள்ள இருந்து
அப்படியே அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். பெரிய பிராட்டியார் வந்து நின்னா கூட தள்ளி போன்னு சொல்லிடுவான். இப்போ திடீர்னு பார்த்தா என்ன அமுக்கி எட்டி எட்டி அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப யாரோ அவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு குலத்தைச் சேர்ந்தவர், என்னுடைய ஆச்சாரியனுடைய குலத்தைச் சேர்ந்தவரும் வந்திருக்கணும் அப்படின்னு புரிந்து கொண்டேன் என்று சொல்ல, அவ்வளவு மகிமை உடையவரான நாதமுனிகள்ங்கிறது இன்னும் இவருக்கு புரிதல் ஏற்படுறது. இந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்தை இந்த சரித்திரத்தை எடுத்து காட்டுறார். அப்பொழுதுதான் ஒரு நாள் குறித்து கொடுக்கிறார். நாளை பெற்றுக்கொண்டு இவர் வந்துடுறார். இங்கே வந்தா இங்கே திருவரங்கம் பெரிய கோயில்ல திரும்ப இவருடைய காலக்ஷேபங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இங்கே இவர் ஓரளவுக்கு ஸ்திரம் அடைந்து விட்டார். திருவரங்கத்திலே இவருக்குன்னு திருமாளிகை இப்பவும் நாம் திருவரங்கத்திலே பெரிய நம்பி திருமாளிகை சேவிக்கிறோம் இல்லையா? பெரிய நம்பி திருமாளிகை தான் ஆளவந்தாருடைய கூடமாக, மடமாக இருந்ததுன்னு சொல்லுவார்கள். அங்கதான் அவர் இருந்து அனுபவம் பண்ணி இருந்திருக்கார். அதுக்கு பிறகு அந்த பெரிய நம்பிக்கு பிரதான சிஷ்யரா இருந்தாலும் அவருக்கு அதை கொடுத்து அவர் இருந்திருக்கிறார். அப்படி அங்கே காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு, அப்பவே அவர் சன்னியாசி ஆகிவிட்டார் ஆளவந்தார். ஆளவந்தாருக்கு இந்த கிரகஸ்தாசிரமத்த இந்த ராஜ்ய காரியத்துல இருந்தபோதே கிரகஸ்தாசிரமத்துல இருந்து அப்பொழுதே அவருக்கு திருக்குமாரர் 4 திருக்குமாரர்கள்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், அதேபோல தெய்வத்துக்கு அரசு நம்பி, சொட்டை நம்பி என்று 4 பேர் இன்னொரு சுவாமி. 4 திருக்குமாரர்கள் சொல்லுவார்கள். அதெல்லாம் ராஜகாரியத்துல இருந்தபொழுதே அவருக்கு குழந்தைகள் எல்லாம் ஏற்பட்டு, புத்திரர்கள்லாம் வந்து அப்படியே இருந்திருக்கார். ஆனா இவர் வந்த உடனே எல்லாரும் அவர் கூடவே வந்துட்டார். யாருமே லௌகிக விஷயங்களில் ஈடுபடாமல் எல்லாரும் அப்படியே பகவத் கைங்கரியத்துக்கு வந்துட்டார். அதிலே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் நன்றாக இந்த அரையர் சேவையை நன்றாக கத்துக்கொண்டு, அதுல பெரிய வல்லுனர் ஆகிவிட்டார். அதுவும் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையருக்கு ஆச்சாரிய நிஷ்டை, அவ்வளவு ஆச்சாரிய நிஷ்டை. இன்னும் திருப்பாணாழ்வாரிடத்துல மிகுந்த ஈடுபாடு. ஏன்னா அவர்தான் பாசுரங்கள் பாட்டாக பாடினவர்ங்கிறதுனால, இவரும் அரையர் சேவையில ஈடுபட்டதால, அந்த சம்பந்தத்தினாலே திருப்பாணாழ்வாரிடத்துல ரொம்ப ஈடுபாடு. அது கடைசியில ஆளவந்தாருடைய சரித்திரத்திலே வரும் அது. அப்படி இவர்கள் எல்லாம் இருந்த பொழுது, ஒரு நாள் அரையர் சேவை பண்ணிக் கொண்டிருக்கிறார். ஆழ்வார் திருவங்க பெருமாள் அரையர் நம்பெருமாள் முன்பு அரையர் சேவை பண்ணிக் கொண்டிருக்கார். அப்போ கெடுவிடர் ஆய்வெல்லாம் கேசவாயன்னு அந்த பாசுரம் வருது. அதிலே நடவினோ நமர்கள் உள்ளீர் நாமமுக்கு அறியச் சொன்னோம் அப்படின்னு பாசுரத்துல நடவினோ நடவினோன்னு வருது. ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் தான் அரையர் சேவை பண்ணிட்டு இருக்கு. அது இன்னும் ஆளவந்தார் முன்னாடி அப்ப வந்து அவருக்கு திடீர்னு நின்று நடவினோ நடவினோ அப்படின்னு சொல்லணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஒரு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதே போல அங்க சொல்ல ஆளவந்தாருக்கு உடனே தோணிடுது. ஓ! நம்மத்தான் அவர் சொல்றாரு போல இருக்கு. திருவனந்தபுரத்துக்கு போய் பெருமாள மங்களாசாசனம் பண்ண சொல்றாரு போல இருக்கு. அது எம்பெருமாளுடைய நியமனம். அரையர் மூலமா நடக்கிறதுன்னு நினைச்சு உடனே புறப்பட்டு அங்கே நேர திருவனந்தபுரத்தை நோக்கி செல்கிறார். அங்கே போய் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம் என்று மங்களாசாசனம் எல்லாம் பண்ணிட்டு, அனந்த சேனத்திலே எம்பெருமான் 3 துவாரங்கள் வழியாக சேவை சாதிக்கிறான். முதல் துவாரம் திருமுடி சேவையாகிறது நித்தியசூரிகளுக்காக. திருநாபி சேவையாகிறது தேவர்களுக்காக. திருவடி சேவையாகிறது நம் போன்ற அடியார்களுக்காக என்று இப்படி 3 விதத்திலே எம்பெருமான் தன்னை சமமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான். அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறான். அங்கே போய் மங்களாசாசனம் பண்ணுகிறார். மங்களாசாசனம் பண்ணி திரும்பி வரலாம்னு புறப்படுறார். அதுக்குள்ள இங்கே என்ன ஆயிருக்கு, ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே ஒருவர் தெய்வவாரி ஆண்டான்னு. அவரைத்தான் இங்கே ஆளவந்தார் மடத்துக்கு பொறுப்பா உட்காத்தி வச்சுட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். எல்லா சிஷ்யர்களையும் கூட்டிட்டு அவர் போயிட்டார். இங்கே இவர் ஒரு 4, 5 பேர் எப்பவுமே இப்ப சுவாமியே யாத்திரை போயிருக்காரு வடமங்க சுவாமி. ஒரு 10 பேர் கூட போயிடுவா. இங்க ஒரு 4 பேர் இருந்துட்டு ஏதோ மடத்து காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதே போல அவர் புறப்பட்டு அங்கே போனபோது இவரை தெய்வவாரி ஆண்டானிக்கு இருக்க வச்சுட்டு போயிருக்கார். அவருக்கு ஆச்சாரிய பக்தி, அவ்வளவு ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியனே எல்லாம் இருக்கிறவர். அவர் கொஞ்சம் கொஞ்சமா நாளாக நாளாக அவருக்கு உடம்பு தளர்ந்துட்டே வருது. திருமேனி தளர்ந்துட்டே வருது. எல்லாம் வைத்தியர்லாம் வந்து பார்க்குறா, என்ன ஆகுது இவருக்கு இப்படி ரொம்ப சோர்ந்து போயிட்டார், ரொம்ப தளர்ந்து போயிட்டாரே என்னன்னு பார்த்தா, வைத்தியர் சொல்லிட்டாரு, இவருக்கு எதுவும் உடம்புல எதுவும் வியாதி இல்ல. ஏதோ மனோவியாதி தான் இருக்கு. என்னவோ குறை. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப என்ன மாறி இருக்குன்னு பாருங்க. எதனா சொல்லுவா. வைத்தியர்ட்ட போனா, நேத்துக்கு என்ன பண்ணீர்? இன்னைக்கு என்ன பண்ணீர்? ஏதோ மாத்திருந்தா, அப்ப ஏதோ பிரச்சனை. அது என்ன பண்ணீரோ அத மட்டும் நிறுத்தும் முதல்ல அப்படின்னு சொல்லுவா. அதுபோல முன்னாடி என்ன ஆகுது, இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்க, இல்ல இவருடைய ஆச்சாரியன் வந்து அங்க போயிருக்கார் திருவனந்தபுரத்துக்கு. இவர் அந்த பிரிவை தாங்க முடியாம அப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்க, அதுவா தான் இருக்கும். முதல்ல அவர் இடத்துல கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்ல, இவர் ஒரு கட்டில வச்சு தூக்கிட்டு போறா. இங்கேருந்து போக போக கொஞ்ச தூரம் அப்படி ஸ்ரீரங்கத்திலேருந்து போயிட்டே இருக்கா. மதுரை போறா, அப்புறம் வானமாமலை போறா. அப்படி வரிசையா அந்த வழியா தானே அந்த மார்க்கமா தானே போணும். இவருக்கு போக போக கட்டில முதல்ல படுத்துட்டு இருந்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துக்க ஆரம்பிச்சுட்டார். உட்கார்ந்துட்டு வரார். அப்புறம் எழுந்து கீழ இறங்கி குதிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஓட ஆரம்பிச்சுட்டார் பக்கத்துல போக போக.
அப்ப இவள் தெரிஞ்சிடுது இதுதான் ஆச்சாரியனை பிரிஞ்சு இவரால் தாங்க முடியல. அந்த வருத்தம் தான் இப்படி இவருக்கு ஒரு நோயாக வந்திருக்குங்கிறத புரிந்து கொண்டு சரி அ அவர் ஆச்சாரியனை சேவிக்க போறார்ன்னு பார்க்க, அப்பதான் ஆள வந்தார் அங்கே. திருவனந்தபுரத்திலிருந்து சேவிச்சுட்டு வெளியில வரார். ஊருக்கு வெளியில வரார். அப்ப தெய்வவாரியாண்டார் போய் சேவிக்கிறார். சேவிச்ச உடனே ஆள வந்தார் முதல்ல கோவம் வந்துடுது. என்ன இது நான் உங்க மடத்துக்கு பொறுப்பா உட்காந்து வச்சுட்டா, நீ இங்க வந்திருக்கியே! ம அங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்க வச்சிருக்கேன்னா, இல்ல, இல்ல அடியனுக்கு உடம்பு முடியல. கீழ விழற நிலைக்கு ஆயிட்டேன். அப்படின்னு சொல்ல, அப்புறம் சிஷ்யர்கள்லாம் சொல்லி அவர சமாதானப்படுத்தி, அதுக்கப்புறம் ஆளவந்தாருக்கு, ஓ! இவ்வளவு பக்தியா? ஆச்சாரிய பக்தியா? சரி வந்தது வந்த. நீ போய் திருவனந்தபுரத்துல எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, என்னுடைய திருவனந்தபுரம் இங்க இருக்கு. நான் அப்படியே வரேன். உம்ம சேவிச்சா என்ன அங்க சேவிச்சாது போல என்று சொல்லி அவரோடயே திரும்பி வந்துட்டார் என்று சரித்திரம். இப்ப இங்கே இங்க வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஐயோ! இந்த நாள் தானே அவர் அங்க நமக்கு குறிச்சு கொடுத்த நாள். குருகை காவலப்பன் குறிச்சு கொடுத்த நாள் என்று யோசித்து அந்த ஓலைய பார்க்கிறார். அதே நாள். அங்க இருக்க வேண்டிய நாள் தான் இங்க கொடுத்திருக்கு. அப்ப அதுக்குள்ள அவர் அங்க திருநாட்டுக்கு எழுந்தருளுவதற்கு அவர் சித்தமாயிட்டார். அப்ப இவர் சொல்றார், "ஒரு புஷ்பக விமானம் இருந்தா நான் அங்க போய் நேரா சேவிச்சிருப்பேனே! இப்பவே கத்துண்டு இருந்திருப்பேனே! அது இல்லாம போயிடுத்தே" என்று மிகவும் வருத்தப்பட்டார் என்று சொல்லுவார்கள். இப்படி ஆளவந்தாருடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமா அங்கே சம்பிரதாயத்தை வளர்த்துவார். நெறைய பேர் அவர பார்த்து அவரிடத்திலே வந்து சிஷ்யர்களாக சேர்கிறார்கள். முக்கியமா திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, அதேபோல பெரிய நம்பி, திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அவருடைய திருக்குமாரரே. அது தவிர இன்னும் பல 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 அடியார்கள், திருக்கச்சி நம்பி, மாரநேரி நம்பி போன்றவர்கள்லாம் முக்கியமா அவரிடத்திலே மிகுந்த பக்தியோட, மிகுந்த ஈடுபாடோட இருந்தவர்கள். அப்படி சம்பிரதாயத்தை நன்றாக வளர்த்து வந்தார். அவருக்கு மணக்கால் நம்பியுடைய காலம் முடியும் பொழுது, அவர் ஆளவந்தாருக்கு நன்றாக உபதேசங்களை எல்லாம் பண்ணி, தன்னிடத்திலே இருந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டார். கடைசியா தன்னிடத்திலே இருந்த திருமேனி, எம்பெருமானாருடைய திருமேனி அது நாதமுனிகளிடத்தில இருந்து உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்று வந்தது. அந்த திருமேனி ஆளவந்தாரிடத்தில கொடுத்து, இதைக் கொண்டும் திருவாதிரை நட்சத்திரம் என்பதைக் கொண்டும் ஜெகத் பிரசித்தி பெற்றிருப்பார் என்பதைக் கொண்டும், அடுத்து வரக்கூடிய மகாச்சாரியரை நீர் அடையாளப்படுத்த வேண்டும். அப்படிங்கிற அந்த பொறுப்ப அவரிடத்துல குடுத்துடுறார். 3 அடையாளம் அது நம்மாழ்வாரே சொல்லிட்டு போறார். 1 இந்த விசாக நட்சத்திரத்திலிருந்து 18வது நட்சத்திரம்னு ஞாபகம். அது திருவாதிரை. இந்த திருவாதிரையா இருக்கணும். அதுதான் அவதரிக்கக்கூடிய அந்த பவிஷ்யதாச்சாரியனுடைய பெரிய மகாச்சாரியர், பிற்காலத்துல வரக்கூடிய ஆச்சாரியர். அவருடைய நட்சத்திரமாக இருக்கும். அவர் இங்க இருக்கக்கூடிய காலத்திலே நல்ல பிரசித்தி பெற்றவராக இருப்பார். ஞான பக்தி வைராக்கியங்கள்ல சிறந்தவராக இருப்பார். அதுக்கு பிறகு அவருடைய திருமேனி அடையாளம் காட்டுவதற்காக தான் அந்த பவிஷ்யதாச்சாரிய திருமேனியும் குடுத்துட்டார். அத பார்த்து அப்படியே அடையாளங்களை கண்டுபிடிச்சிடலாம் என்று. அதை வைத்து தான் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா, ஏற்கனவே இப்போ ஆளவந்தார் இருந்த காலத்திலே அவருக்கு வருத்தம் ஏற்படத் தொடங்கியது. இன்னும் அந்த பவிஷ்யதாச்சாரியன், பிற்காலத்துல வரக்கூடிய ஆச்சாரியன் இன்னும் வரலையே, வரலையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் காஞ்சிபுரத்திலே இப்படி ஒரு व्यक्ति இருக்கிறார். இளையாழ்வான், இளையாழ்வார் என்று ஒருத்தர் இருக்கிறார். மிகவும் பிரசித்தமாக இருக்கிறார். யாதவ பிரகாஷரிடத்திலே பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார். ஆஜானுபாகுவாக இருக்கிறார். மிகவும் அழகான திருமேனி, மிகவும் அழகான ஞானம், பேச்சுத்தன்மை, வாக்கு சாதுரியம், அ இந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை நன்றாக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய திறமை, இப்படியெல்லாம் விசேஷமாக ஒருத்தர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இவருக்கு உடனே சந்தேகம் வந்தது. அவரா தான் இருக்கணும் என்று ராமானுஜரா தான் இருக்கணும். அதாவது விஸ்வதாச்சாரியன் தான் இருக்கணும் என்று அவருக்கு சந்தேகம் தோன்றிவிட்டது. உடனே தான் இங்கிருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி செல்கிறார். அவரை சந்திக்கலாம் என்று. ஆனா நேர்ல சந்திப்பு ஏற்படலை. இவர் அங்கே காஞ்சிபுரத்திலே எழுந்தருளும் பொழுது, கரியமாணிக்க பெருமாள் சந்நிதி என்று அங்கு ஒரு சந்நிதி. தேவபெருமாள் பிரதட்சணத்திலே இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி. அதுக்கு பின்புறத்திலே ஆளவந்தார் வீற்றிருக்கிறார். திருக்கச்சி நம்பி தான் அங்கே கூட்டிட்டு போய் அவரை எழுந்தருள பண்ணியிருக்கிறார். அந்த சமயத்திலே இளையாழ்வார் அங்கே எல்லா வித்தியார்த்திகளோட சேர்ந்து பெருமாளை சேவிப்பதற்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்கு வருகிறார். அப்ப இவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடுத்து, அங்க அடையாளங்களும் அந்த திருமேனி விக்கிரகத்துல இருக்கிறது போலயே இங்க இவருக்கு இருக்கு. ஆக எல்லா பொருத்தமும் இருக்கு. இவர்தான். உடனே அங்கிருந்து போய் தேவபெருமானிடத்திலே பிரார்த்தித்தார். ஒரு சரணாகதி பண்ணி, இதுக்காக ஒரு சரணாகதி. இவரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆக்க வேண்டும். ராமானுஜரை, நம்முடைய இளையாழ்வாரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதுக்காக ஒரு சரணாகதி பண்ணி, அவரிடத்திலே பிரார்த்தித்து, அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டார்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆளவந்தாருக்கு திருமேனி தளர தொடங்குகிறது. அப்படி திருமேனி தளரும் பொழுதுதான் மிகவும் வருத்தப்படுகிறார். இன்னும் அவரை கொண்டு வரலையே, இன்னும் அவரை கொண்டு வரலையே என்று வருந்திக் கொண்டு, அதுக்கு பிறகு பெரிய நம்பியை அனுப்புகிறார். பெரிய நம்பி போய் ஒரு முறை அ அவரிடத்திலே வார்த்தையாடி விட்டு வருகிறார். அதுக்கு பிறகு இவருக்கும் திருக்கச்சி நம்பியும் நன்றாக உபதேசம் பண்ணி, நீர் ஆளவந்தாரை ஆச்சாரியனாக ஏத்துக்கொள்ளும் என்று சொல்லி உபதேசம் பண்ணி, அதேபோல இவருக்கும் அந்த ஆசை மேம்பட பெரிய நம்பி போய் அழைத்து வருகிறேன் என்று போகும்பொழுது, அந்த சமயத்தில தான் பெரிய நம்பி அழைத்து வருகிறார். ஆனா பார்த்தா ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளி விடுகிறார். இந்த திருநாட்டுக்கு எழுந்தருளுவதற்கு முன்பு ஆளவந்தார் சில அற்புதமான உபதேசங்களை பண்றார். அது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அத மட்டும் இன்னைக்கு பார்த்துடலாம். அந்த ஆளவந்தாருக்கு எப்படி ஆகுதுன்னா 2 தடவ ஆகுது. முதல்ல ஒரு தடவ ரொம்ப திருமேனி நோவு சாத்திண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளிடுவாரோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அதிலிருந்து மீண்டு வந்துடுறார். அப்பவே சில உபதேசங்கள்லாம் பண்றார். அது சில உபதேசங்கள்லாம் இங்க பார்க்கலாம். திவிதேசத்துல கைங்கரியம் பண்ணுவது, அதனுடைய பெருமைகளை நினைப்பது, இதுதான் நமக்கு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் முதல்ல உகந்தருடைய நிலங்களிலே நாம் எப்படியாவது கைங்கரியங்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல் உபதேசமா அவர் பண்றார். அதுக்கு அடுத்ததா ஒரு அழகான விஷயம் சொல்றார். பெரிய பெருமானுடைய திருவடி தாமரைகளையே நினைத்துக் கொண்டு எழுந்தருளி இருக்கும் திருப்பானாழ்வார். அந்த திருப்பானாழ்வார் எப்பொழுதுமே எம்பெருமானையே நினைத்து பெரிய பெருமாளையே மற்றொன்றினை காணாவே, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த திருப்பானாழ்வாரையே நாம் எப்பொழுதும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த திருப்பானாழ்வாரையே எப்பொழுதும் தனக்கு தஞ்சமாக கொண்டிருக்கும் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், அவரை நாம் எல்லாரும் தஞ்சமாக கொண்டு அது இவருடைய திருக்குமாரர் தான். ஆனா அவருக்கு அவ்வளவு ஞான பக்தி வைராகியம் இருந்ததுனால அவரே அவ்வளவு உயர்வா தன்னுடைய திருக்குமாரரை சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையருடைய பெருமையை ஆளவந்தாரே எடுத்து காட்டுறார். அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் காட்டுறார். ஒரு பிரபன்னனா இருக்கக்கூடியவன் தன்னுடைய ஆத்ம யாத்திரைக்காகவும் தான் கரையக்கூடாது. வருத்தப்படக்கூடாது. கரையுதல்னா வருத்தப்படுவது. தேக யாத்திரைக்கும் வருத்தப்படக்கூடாது. ஏனெனில், ஆத்ம யாத்திரைங்கிறது பகவத் அதீனம். அவன் எப்படி நம்ம பண்றானோ, அவன் பார்த்துப்பான். அப்ப நம்ம அவனுக்கு இசைந்து இருக்கணும் அவ்வளவுதான். நாம நம்முடைய இன்னைக்கு மோட்சமா, நாளைக்கு மோட்சமா, இப்படி இருப்பேனா, அப்படி இருப்பேனா, இதெல்லாம் நாம் நினைந்து வருந்தக்கூடாது. அவனுடைய இச்சைப்படி நாம் இருக்கணுங்கிற அந்த சங்கல்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். அதே போல தேக யாத்திரை நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குமா? கல்யாணம் ஆகுமா? வீடு கிடைக்குமா? வாசல் இருக்குமா? நோய் நொடி இல்லாம இருப்போமா? இதெல்லாம் கர்மாதீனம். அவரவர்களுக்கு எப்போ என்னென்ன நடக்குமோ, எவ்வளவு செல்வம் வருமோ, எவ்வளவு புத்திரர்கள் ஏற்படுவார்களோ, இதெல்லாம் கர்மாதீனம். இது நாம முயற்சி பண்ணி மாத்தக்கூடிய விஷயங்கள் இல்ல. அதனால அதுக்காகவும் நாம் வருத்தப்படக்கூடாது. ஆத்ம யாத்திரைக்கும் நாம் வருத்தப்படக்கூடாது. தேக யாத்திரைக்கும் நாம் வருத்தப்படக்கூடாது. அது 2மே எம்பெருமானுடைய பொறுப்பிலே என்று விட்டுவிட வேண்டும் என்பதை அழகா எடுத்து காட்டியிருக்கார். அதேபோல அடியார்களுக்கு நடுவிலே நாம் வித்தியாசமே பார்க்கக்கூடாது. அவருடைய பிறப்பினாலேயோ, அவருடைய ஞானத்தினாலேயோ, அவருடைய செல்வத்தினாலேயோ, அவருடைய அழகினாலேயோ, இது எதையும் கொண்டு நாம் இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அவருடைய நிலை என்ன? அவருடைய நிஷ்டை என்ன? அதுதான் முக்கியமே தவிர, அதைத் தவிர மற்றவர்களிடத்திலே அவர் ஒருத்தரிடத்தில் இருக்கக்கூடிய பிறப்பு, இல்லை ஞானம் இதையெல்லாம் வைத்து நாம் ஒருத்தரை உயர்வாகவோ, தாழ்வாகவோ நினைக்கக்கூடாது என்பதை முக்கியமா எடுத்து காட்டுறார். இததான் பிற்காலத்திலே இந்த விஷயங்களை தான் ஸ்ரீவசன பூஷணம் போன்ற கிரந்தங்கள்ல விரிவாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எடுத்து ஆளவந்தார் சொன்ன அர்த்தங்களை விரிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் பிற்பாடு. அதே போல எப்படி எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்தை நாம் ஆசையாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஆசையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து காட்டுறார். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் எப்படி சேர்க்க வேண்டும்? எப்படி அதை அதாவது ஒருத்தரிடத்துல நாம் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறோம்னா, அவருடைய திருவடியில அந்த தீர்த்தத்தை ஒத்தி ஒத்தி எடுக்கிறோம் இல்லையா? அப்ப அவர் என்ன நினைக்கணும்? இவர் என்ன நினைக்கணும்? இதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா இங்கே ஆளவந்தார் எடுத்து காட்டுறார். அதே விஷயத்தை இன்னும் வார்த்தாமாலை போன்ற கிரந்தங்கள்லயும் நன்னா எடுத்து காட்டப்பட்டிருக்கு. ஒருத்தரிடத்துல இப்ப ஸ்ரீபாதத்தை எடுத்துக்கணும்னா, ஒரு சுவாமி இருக்கார். அவரிடத்துல நாம் திருவடியில ஸ்ரீபாதத்தை ஒத்தி எடுக்கிறோம்னா, அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, அவர் தன்னுடைய ஆச்சாரனுடைய தனியனை நினைத்துக் கொண்டு, அந்த ஆச்சாரியனுடைய பெருமையினால நம்முடைய காலில இருந்து எடுத்துட்டு இருக்கார். நம்மனா நம்ம கால்ன்னு தான் நம்ம சொல்லிக்கணும். அவருடைய சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கே தவிர, நமக்கா ஒரு பெருமை இல்லை என்று தன்னுடைய ஆச்சாரனுடைய தனியனத்தான் அவர் தியானம் பண்ணிக்கொண்டு அதை சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆஹா! வா, வா என்னுடைய கால்ல இருந்து எடுத்துக்கிறியே! என்னுடைய திருவடி அப்படின்னு நாமே நம்ம சொல்லிக்கூடாது. ஆனா நமக்கு என்ன எண்ணம் இருக்கணும்? அந்த ஆச்சாரியனுடைய மகிமை,
அவருக்கு ஒரு அங்கமா இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு அங்கமா இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அவருடைய தனியனை நான் சொல்லிக்கொண்டு பூர்வாச்சாரியர்களுடைய அஹ் குரு பரம்பரை வாக்கியங்கள் அதையெல்லாம் வாக்கிய குரு பரம்பரை இத போன்ற துவயமகா மந்திரம் போன்றவைகள் அனுசந்தானம் பண்ணி கொண்டுதான் நாம் தீர்த்தத்தை கொடுக்கணும் போன்ற விஷயங்களை எல்லாம் ஆளவந்தார் எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யர்களை எல்லாம் அழைத்து எல்லாருக்கும் எல்லாரிடத்திலும் அபராத க்ஷாமனம் பண்ணிக்கொள்கிறார். இதுவும் நம்முடைய பூர்வர்களுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். சிஷ்யர்கள், அபிமானிகள், பக்தர்கள் எல்லாரையும் அழைத்து பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்கள். யாரையாவது தெரியாம ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அதனால நமக்கு மோட்சத்துக்கு தடை. யாருக்கும் வரப்போறதில்லை, இவர் யாரும் அபச்சாரப்பட்டதும் இல்லை. இருந்தாலும் அது ஒரு கிரமமாகவே வச்சிருக்கார்கள். இந்த கடைசி காலத்திலே எல்லாரையும் அழைத்து அவர்களிடத்திலே தண்டன் சமர்ப்பித்து அவர்களிடத்திலே அபராத க்ஷாமனம் பண்ணிக்கொள்ள, தெரியாம ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தேன்னா அதை மன்னித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ததியாராதனம் பண்ணி இப்படி இந்த கிரமங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு தன்னுடைய திருமேனியை விட்டு திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார். அந்த ஒரு யதியானவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினா என்னென்ன சம்ஸ்காரங்கள் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை பண்ண வேண்டும் என்பதெல்லாம் அந்த குரு பரம்பரா பிரபாவத்துல ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளும் போதே அதை நல்லா விரிவாக காட்டியிருக்கு. அது பிற்பாடு எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுதும் அது நன்றாக விரிவாக அதே போல காட்டப்படுறது. ஆனா இங்க முதல்ல ஆளவந்தாருடைய சரித்திரத்தை தான் எப்படி ஒருத்தர் திருநாட்டுக்கு எழுந்தருளினால் யதியானவர் அவருடைய கைங்கரியங்கள் எப்படி பண்ணப்பட வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப அழகா காட்டப்பட்டிருக்கு. இதை பார்த்து சிஷ்யர்கள் எல்லாம் ரொம்ப வருந்தினார்கள். முதலிலே இப்படி நம்மை விட்டு நம்முடைய ஆச்சாரியர் போயிட்டார். என்னதான் அவருக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் நம்ம விட்டு போனது நமக்கு பிரிவு தானே, அந்த கஷ்டம் நமக்கு இருக்குமே. அதனால ரொம்பவும் வருத்தப்பட்டார்கள். அதுக்கு பிறகு எல்லாம் சுதாரித்துக் கொண்டு இந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணினார்கள். அப்பொழுதுதான் சுவாமியுடைய திருமேனியை எழுந்தருள பண்ணி கொண்டு போய் இந்த கொள்ளிட கரையிலே எழுந்தருள பண்ணியிருந்தார்கள். இந்த சமயத்துலதான் எம்பெருமானார் இளையாழ்வார் அங்கிருந்து வந்து சேருகிறார். இளையாழ்வார் வந்து சேர்ந்து இப்படி நாம் அவரை உயிரோட திருமேனியோட இங்க இருந்த காலத்தை ஜீவித்தமாக சேவிக்க முடியாம போயிடுதேன்னு ரொம்ப வருத்தம் இளையாழ்வாருக்கு. அதுக்கு பிறகு இந்த 3 விரல்கள் மடங்கி இருந்தன. எதனாலே இப்படி 3 விரல்கள் மடங்கி இருந்தன என்று கேட்ட பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், இவருக்கு 3 ஆசைகள் இருந்திருக்கு, அந்த ஆசைகளை எல்லாம் யாராவது நிறைவேற்ற வேண்டும் போல இருக்கு, அதனால்தான் மடங்கி இருக்கு என்று சொல்ல, நாமே அந்த 3 ஆசைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு இளையாழ்வார் சபதம் பண்ண. அது என்னன்னு பார்த்தோம்னா, வியாசர், பராசரர் இவர்கள் 2 பேரும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பெரிய உபகாரங்களை பண்ணினவர்கள். அவர்களுக்கு நாம் கிருத்தஞதையை காட்ட வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். நம்மாழ்வாருக்கு நமக்கு இருக்கக்கூடிய அன்பை நன்றாக வெளியிட வேண்டும். அது 2வது. வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுத வேண்டும் அப்படிங்கிறது 3 ஆசைகள் அவருக்கு இருந்திருக்கு ஆளவந்தாருக்கு. அதை தான் நிறைவேற்றி வைப்பதாக சொன்ன உடனே அந்த 3 விரல்கள் மடங்கின விரல்கள் நீண்டன. எல்லாருக்கும் இவர்தான் ஆளவந்தாருடைய அடுத்த வாரிசு, அடுத்த நம்முடைய சம்பிரதாயத்தை நடத்த போகிறவர் என்பது தெரிகிறது. இருந்தாலும் அந்த சமயத்திலே ஆளவந்தாருடைய சரம கைங்கரியங்கள் நன்றாக பூர்த்தி பண்ண வேண்டும் என்று பண்ணினார்கள். இளையாழ்வார் என்ன பண்ணினார்? பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்று 2 பேருக்கு வியாச ரிஷி, வியாச பகவான், வேதவியாச பகவான், பராசர பகவான் அவருடைய திருநாமங்களை சூட்டி காலம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய சம்பிரதாயத்திலே பராசர பட்டர், வேதவியாச பட்டர் மறக்கிறவர்கள் இருக்க முடியாது. அப்படி அவருடைய திருநாமத்தை அங்கே சூட்டி அது நிலைத்து நிற்கும்படி, அவருடைய பெருமை நிலைத்து நிற்கும்படி பண்ணிட்டார். ஏன்னா பொதுவா நம்முடைய சம்பிரதாயத்துல ரிஷிகள் பெயரையோ இல்ல புராண புருஷர்கள் பெயரையோ எல்லாம் ரொம்ப ஆழ்வார்கள், ரொம்ப நம்முடைய ஆச்சாரியர்களுடைய வம்சங்கள்ல பார்க்க முடியாது. பெரும்பாலும் நம்மாழ்வாருடைய திருநாமம், எம்பெருமானாருடைய திருநாமம், எம்பெருமானுடைய திருநாமம் எது ஆழ்வாருடைய வாயில திருவாக்குல வந்திருக்கோ அந்த திருநாமங்கள் இதைத்தான் பெரும்பாலும் வைத்திருப்பார்கள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்தா அதுக்கு சரித்திரமே காட்டுவார். மாமனிகளுடைய காலத்திலே இல்ல எம்பெருமானார் வந்த பொழுது அங்க ஒரு ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நம்மாழ்வாருடைய ஒரு பெயரை வைத்திருந்தாராம். அப்ப எம்பெருமானாரே சொல்லுவாராம், இது தெரிஞ்சிருந்தா நான் கூட கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நிறைய குழந்தைகளை பத்தி நம்மாழ்வாருடைய பல திருநாமங்களை வைத்திருக்கலாமே அப்படின்ட்டு. அதே போல ஒரு அனுபவமா சொல்லுவார்கள். அப்படி வைக்கும் பொழுதே பெரும்பாலும் ஆழ்வாருடைய திருநாமங்கள், எம்பெருமானுடைய திருநாமங்கள் எப்படி பாசுரங்களிலே இருக்கும். அதான் நிறைய பாசுரங்கள் எப்படி திருநாமங்கள் ஆச்சாரியர்களுடைய திருநாமங்களா இருக்கும். அப்படி எல்லாம் வைப்பார்கள். அப்படி இருக்கும்போது எதுக்காக வியாசர்
பராசருடைய திருநாமத்தை இவர்கள் 2 பேருக்கும் சூட்டினார் என்றால் அது எம்பெருமானார் ஆசைப்பட்டு ஆளவந்தாருடைய திருவுள்ளம் நிறைவேற வேண்டும், திருவுள்ள கருத்து நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான். அதுபோல் நம்மாழ்வாரிடத்தில் நம்முடைய அன்பை வெளியிடுவது அவருடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானங்களை ஏற்படுத்தி அது நன்றாக பிரசித்தமாக ஆகும்படி செய்வது. அது எம்பெருமானார் தான் அதுக்கு வித்திட்டவர். முதல்ல பிள்ளானை கொண்டு 6000 படி வியாக்கியானத்தை அருளி செய்தார். கடைசியாக பிரம்மசூத்திரத்துக்கு தானே வியாக்கியானம் பண்ணார், ஸ்ரீபாஷ்யம் பண்ணார். இப்படி பிற்காலத்தில் நிறைவேற்றினார் என்று இப்படி ஆளவந்தாருடைய வைபவம் மிக மிக ஆச்சரியமான வைபவம். எப்பதாம் போருகத்தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷக வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் என்று இது எம்பெருமானாரை சமர்ப்பித்த தனியன் என்று சொல்லுவார்கள். எம்பெருமானார் ஆளவந்தாருடைய விஷயத்திலே மிக ஆச்சரியமான ஒரு தனியனை சாதிக்கிறார். கல்லை போன்ற இருந்த எண்ணெய் ஒரு பொருளாக ஆக்கினார். ஒன்றுமில்லாமல் ஒரு அசத்தை போல கிடந்த எண்ணெய் சத்தாக ஆக்கினார். அவர் யாருன்னு ஆளவந்தார் என்று இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட வைபவம் பொருந்தி ஆளவந்தார். அவருடைய வைபவத்தை அனுபவித்தோம். அடுத்ததாக பெரிய நம்பியுடைய வைபவம், அதையும் சுருக்கமாக இன்னைக்கு அனுபவிச்சிடலாம். ஆளவந்தாருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தாலும் நம்முடைய ஓரான்மொழி ஆச்சாரிய பரம்பரையிலே அடுத்ததாக வரக்கூடியவர் பெரிய நம்பி. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த பெரிய நம்பி தான் விளையாழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைத்து அவரை நம்முடைய சம்பிரதாயத்தை கொண்டு வந்தார். அப்படி எம்பெருமானாருக்கும் ஆளவந்தாருக்கும் நடுவிலே இவர் இருப்பதனாலே இயற்கையாக இந்த ஓரான்மொழி ஆச்சாரிய பரம்பரையில இவர் இடம்பெற்றார். பெரிய நம்பி இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலேயே அவதரித்தவர் என்று சொல்லுவார்கள். இங்கேயே இருந்தவர். அதாவது இப்போ ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல பார்த்தோம்னா இங்கே தீர்த்தக்காரர்கள் சொல்லுவார். அதிலே முதல்ல பெரிய நம்பி ராமானுஜனுடைய உடையார் தான் அங்க அவர்களுக்கு அருளப்பாடே. ஏன்னா எல்லாரும் அவரை முன்னிட்டு கொண்டுதான், அவர் இந்த ஊர்லயே இருந்தவர், இந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலே இருந்தவர், எம்பெருமானாருக்கு ஆச்சாரியராக இருந்ததால் அவருக்கு மரியாதைகள், அந்த தீர்த்த மரியாதைகள் முதல் அவருக்கு என்று ஸ்தலத்தார்களுக்கு பிறகு அவருக்கு என்று ஏற்பட்டது. அப்படிப்பட்ட வைபவம் பெற்றவர் பெரிய நம்பி. அவர் மிக மிக ஆச்சரியமான திருக்கல்யாண குணங்களே உடையவர். பரம சாத்விகராகவும் பரம வைதிகராகவும் இருந்தவர். அவருடைய சரித்திரத்திலே பார்த்தோம்னா 2-3 முக்கியமான விஷயங்கள், எப்படி அடியார்களிடத்துல நாம் அன்பு பாராட்டுவது அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்கார். அதுக்கு சிறந்த உதாரணமாக மாரநேர நம்பி இடத்துல அவர் காட்டின அன்பு. இந்த மாரநேர நம்பியும் பெரிய நம்பியும் ஒரே ஆளவந்தாரிடத்திலே வாசித்தவர்கள், சமம் சக மாணாக்கர்களாக இருந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே நன்றாக பழக்கம். இந்த மாரநேரி நம்பி என்பவர் பஞ்சம குலத்தை சேர்ந்தவர் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்துல சில சமயங்களிலே இதை போல குலத்தின் அடிப்படையாக ஒருத்தரை தள்ளி வைப்பது, தாழ்த்தி வைப்பது, அப்படியெல்லாம் சில பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா அடியார்களுக்குள்ளே அப்படிப்பட்ட வேதங்கள் இருக்கக்கூடாது. அடியார்கள் என்றைக்கும் ஒன்றாக இருக்க வேணும், அன்போடு இருக்க வேணுங்கிறத பல இடங்களில் நம்முடைய பூர்வாச்சாரியர் காட்டியிருக்கார்கள். அது ஆளவந்தார் காலத்திலேயே இப்படி ஒன்றாக அவர்கள் எல்லாம் சம்பிரதாய அர்த்தங்களை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சேர்ந்திருந்து. ஒரு மாரநேர நம்பிக்கு திருநக்ஷத்திரம் அதிகமாக அவராலே எப்படி நாம் மரணம் அடையும் பொழுது நம்முடைய பந்துக்கள், அதாவது உடம்பினடியாக பந்துக்கள், அவர்கள் தான் நம்ம உடம்பை எடுத்து கடைசியிலே ஏதோ ஒரு கிரியை பண்ணுவார்கள், அது நமக்கு விருப்பமில்லை என்று பெரிய நம்பி இடத்திலே சொல்லுகிறார். நமக்கு இதை போல, ஏன்னா அவர்கள் எல்லாம் அடியார்களாக இல்லை, அவர்கள் கையாலே நமக்கு இந்த சம்ஸ்காரங்கள்லாம், இந்த கிரியைகள்லாம் வேண்டாம், தேவரீரே அடியனுக்கு எப்படியாவது பண்ணிடணும் என்று பிரார்த்திக்க அவரும் அதற்கு இசைகிறார். அதே போல அவர் மாரநேர நம்பி திருநாட்டுக்கு எழுந்தருளின உடனே பெரிய நம்பியே அவருக்கு சரம கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணுகிறார். அதை பார்த்து ஊரிலே கொஞ்சம் பதட்டம் ஏற்படுகிறது. இது என்ன, இவர் எம்பெருமானாருக்கே ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர், இவர் இப்படி போய் ஒரு சரம கைங்கரியங்கள்லாம் மற்றவர்களுக்கு பண்ணுகிறாரே, பிராமணர் அல்லாதவருக்கு பண்ணுகிறாரே என்று ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. எல்லாரும் எம்பெருமானாரிடத்துல தான் முறையிடுகிறார்கள். உடனே எம்பெருமானார் நேரே இதுக்கு நாம் இதுக்கு பதில் சொல்லிட்டு நேரே அவரையே போய் கேட்டுடலாம், பெரிய நம்பியே போய் கேட்டுடலாம் என்று பெரிய நம்பி இடத்திலே எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறார். போகும்பொழுது அங்கே கேட்கிறார், நாம் ஏதோ இந்த சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆளவந்தார் காட்டின வழியிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அழகாக வரம்பு கட்டி எல்லா கைங்கரியங்களையும்
நிர்மாணித்து எல்லாருக்கும் கைங்கரியங்களை கொடுத்து அந்தந்த வரம்பை மீறாமல் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி போய் நீர் பண்ணிட்டு வந்திருக்கீரே அப்படின்னு தேவரீர் இப்படி பண்ணலாமா என்று கேட்க, அதுக்கு உடனே பெரிய நம்பி சாதிக்கிறார். இது எப்படி இந்த இந்த மாதிரி ஒரு பேச்சே வரக்கூடாதே. நெடுமார்க்கடிமை, பயிலும் சுடரொளி இதுல எல்லாம் ஆள வந்தா ஆழ்வார் எவ்வளவு அழகா நமக்கு அடியார்களுடைய பெருமையை எடுத்து காட்டியிருக்கிறார். அதிலே எவ்வளவு பாசுரங்கள் புலந்தாங்கு சாதிகள் நாடிலும் கீழ்ந்து எத்தனை நலந்தான் இல்லாத சட்டாள சட்டாள வளர்ந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர் காலாம் என்று அப்படித்தானே ஆழ்வாரே எடுத்து காட்டியிருக்கார். அவ்வளவு வைபவம் சொல்லியிருக்கும் பொழுது அதெல்லாம் கடதோசைக்கு சமமா? எப்படி பெருமாள் தானே ஜட்டாயு மகாராஜருக்கு அங்கே சம்ஸ்காரங்களை பண்ணினாரே. இந்த மாரநேரி நம்பி என்ன பெருமாளை விட தாழ்ந்தவரா? இல்ல நான் தான் ஜட்டாயுவோட இல்ல மாரநேரி நம்பி என்ன ஜடாயுவை விட தாழ்ந்தவரா? இல்ல நான் தான் பெருமாளை விட உயர்ந்தவரா? என்று இப்படி எல்லாம் கேட்க உடனே பெருமானார் இசைந்தார். நீர் சொல்வது சரி, தேவரீர் சொல்வது சரி. இது எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவரியுடைய வாக்காலே இது வரவழைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி தேவரிடத்துல வந்து பிரார்த்தித்தேன் என்று சொல்லி எல்லாருக்கும் புரிய வைத்தார் என்று பார்க்கலாம். அப்படி அடியார்களிடத்துல எவ்வளவு நாம் அந்யோன்ய பாவத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நன்றாக எடுத்து காட்டினார். அதே போல எம்பெருமானாரிடத்துல அவ்வளவு ஒரு பிரதிபத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய சிஷ்யராக இருந்தாலும் கூட எம்பெருமான ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்திருந்த பிறகு எம்பெருமானாரிடத்திலே தான் ஆளவந்தாரையே அவர் பார்க்கிறார். அவ்வளவு அன்போடே எம்பெருமானாரிடத்துல இருந்தார். ஒரு தடவை எம்பெருமானார் பெரிய கோஷ்டியோட திருவீதியில எழுந்துள்ள அந்த சமயத்திலே பெரிய நம்பி எதிர்பக்கம் வரும்பொழுது விழுந்து தண்ட சமர்ப்பிக்கிறார். இது ஆச்சாரியன் போய் சிஷ்யர் எங்கேயாவது தண்ட சமர்ப்பிப்பாரா என்று கேட்க, அப்பொழுது எம்பெருமானார் எதுவும் சொல்லாமல், அதாவது தண்ட சமர்ப்பித்த போது எதுவுமே பண்ணல எம்பெருமானார். கை கூப்பவும் இல்லை, அதை அங்கீகரிக்கவும் இல்லை, அப்படியே போய்விட்டார். பெரிய நம்பி இடத்துல போய் கேட்கும்போது பெரிய நம்பி சொல்றார், இல்ல எனக்கு ஆள வந்தார போல தெரிந்தார், அதனால நான் தண்ட சமர்ப்பித்தேன் என்று சொல்றார். எம்பெருமானார் இடத்துல போய் இப்படி அவர் பண்றாரு, நீரும் அதை பார்த்துட்டு இருந்திருக்கிறேன் என்று கேட்க, அதுக்கு எம்பெருமானார் சொல்றார், இல்ல இல்ல நான் அதை ஒத்துக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அது அவருடைய திருவுள்ளம். நான் எப்படி அதை ஒத்துக்க முடியும்? நான் விழுந்து சேவிச்சேன்னா அது ஒத்துண்டுதான் ஆயிடும். நான் விழுந்து தடுக்க போனேன்னா அவருடைய திருவுள்ளத்தை புண்படுத்தினதான் ஆயிடும். அதனால ரெண்டுமே பண்ணல. அவருடைய திருவுள்ளம் என்னவோ அதை அவர் பண்றார் அப்படின்னு எம்பெருமானார் எடுத்து காட்டுறார். இதெல்லாம் நமக்கு பிற்காலத்துல இதே வார்த்தாமாலையில பார்க்கலாம். இது ஈடு வியாக்கியானத்துல ஒரு இடத்துல இதே போல விஷயம் வருது. சிஷ்யரே ஒருத்தர் வந்து சேவிப்பாராம். எதுக்குன்னு கேட்டா, ஒரு ஆச்சாரியர் அவர் தன்னுடைய சிஷ்யனை சேவிப்பாராம். எதுக்குன்னு கேட்டா, மத்தவாள்லாம் நம்ம சேவிக்கிறோம், அவன் எப்படி என்னன்னு நமக்கு தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னால நம்ம சேவிக்கிறோம். ஆனா சிஷ்யன் இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்கிட்ட பாடம் படிச்சு என் கூடயே இருந்து எனக்கு எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனை சேவிக்கிறதுல ஒண்ணும் குறையில்லையே. அவன் தானே, அவனை பத்தி எனக்கு உண்மையா தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் என்று அவ்வளவு அந்த சிஷ்யர்களிடத்துல கூட ஒரு அந்த வைஷ்ணவ பாவத்தை வைத்துக்கொண்டு அவரிடத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் பெரிய நம்பி காட்டி கொடுத்த விஷயங்களை தான் பிற்காலத்திலே பல பெரியவர்களும் கடைபிடித்தார்கள் என்று பார்க்கலாம். அப்படி பெரிய நம்பி இந்த காரியத்தை எல்லாம் ஒரு பெரிய காரியமாக கூரத்தாழ்வான் சைவராஜாவுடைய சபைக்கு போகும் பொழுது தானும் கூட எழுந்தருளி, ஏன்னா பெரியவரா இருக்கார், அவர் போய் சொன்னா ஒருவேளை அவன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற திருவுள்ளம் கொண்டு அவரும் போகிறார். கடைசியில அவன் இந்த சைவராஜா கோவப்பட்டு அவருடைய கண்ணை பிடுங்க, அதனாலே மிகவும் தளர்ந்து போய் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி வரும் வழியிலேயே அவர் திருநாட்டுக்கு எழுந்திரலாம் என்று திருவுள்ளம் கொண்டு அப்படியே அங்கே சாஞ்சிட்டார். அப்போ அங்கே கூரத்தாழ்வான் தானே வந்துட்டு இருக்கார். அவர் அங்கே சொல்றார், பிரார்த்திக்கிறார் பெரிய நம்பியிடத்துல, கொஞ்ச நேரம் உயிரை தக்க வச்சுக்கும், ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாம், அங்கே போய் பிராண வியோகம் ஏற்படட்டுமே அப்படின்னு சொல்ல, இதுக்காகவே நான் இங்கேயே போயிடுவேன். ஏன்னா அங்க போய் போனோம்னு சொன்னா அப்ப எல்லாரும் நாளைக்கு ஸ்ரீரங்கம் போய் தான் உயிர் உடலும் போல இருக்கு அப்படின்னு நினைக்க தொடங்கிடுவா. அதனால வைஷ்ணவனுக்கு இருக்கிற இடமே சிறந்த இடம், அவங்க புதுசா ஒரு இடத்தை தேடி போக வேண்டாம் என்று சொல்லி அங்கேயே பிராண தியாகத்தை பண்ணினார் என்று சொல்லுவார்கள். அப்படி பெருமானாருக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினவர். எப்படி கூறத்தாழ்வான் தன்னுடைய கண்களையே தியாகம் பண்ணினார், அதே போல தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினவர் பெரிய நம்பி. இன்னும் நிறைய சரித்திரங்கள் அவருடைய வைபவங்கள் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆபத்து வருது. திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு யாரோ ஒரு மாந்திரிகன் வந்து ஆபத்தை ஏற்படுத்த பாக்குறான். அப்போ பெரிய நம்பி சொல்றார், பெரிய எம்பெருமானார் கோஷ்டியில வச்சு, இந்த ஆபத்தை எல்லாம் தடுக்கிறதுக்கு மங்களாசாசனம் தான் முக்கியம். நாம் அடியேன் இந்த திவ்ய தேசத்தை பிரதட்சணமாக வந்து
மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன். ஆனா என் கூட இருக்கிறதுக்கு எந்த ஒரு கள்ளமும் இல்லாத ஒரு திருவுள்ளத்தை உடையவர் ஒருத்தர் வேணும். மனசை உடையவர் வேணும் அப்படின்னு சொல்ல, எம்பெருமானாருக்கு யார அனுப்புறதுன்னு யோசனை. இவ்வளவு பேர் இருக்கா. இதுல தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, அப்போ பெரிய நம்பி சொல்றார். "கூரத்தாழ்வானை அனுப்பினால் ஆகாதோ" அப்படின்னு சொல்ல, உடனே அவர் ஆழ்வானை பார்க்க, ஆழ்வான் அப்படியே பின்னாடி எதுக்காகன்னா அவர் சொல்றார் அப்போ, என் பின்னாடி வரும்போது எப்படி ஒரு நிழல் வந்து ஒருத்தனை பின்தொடர்ந்து போகுமோ, அதைப்போல பின்தொடர்ந்து வரணும். தனக்குன்னு ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. நான் இப்படி போறேன், ஒருத்தன் பின்னாடி போறேங்கிற அந்த எண்ணம் கூட வந்துரக்கூடாது. அப்படி யாரு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட மங்களாசாசனம் பண்ணார் என்றால், அப்பொழுது கண்டிப்பா அது ரக்ஷையா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏன்னா மங்களாசாசனம் பண்ணா இப்ப நான் கூட போய் மங்களாசாசனம் பண்ணலாம். அது எந்த அளவுக்கு அது இருக்கும் எல்லாரும் எல்லாரும் பண்ணா நல்லதுதான். இருந்தாலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல பரிசுத்தமான மனதை உடையவர்கள், அவர்கள் மங்களாசாசனம் பண்ணினா அது கண்டிப்பா நன்றாக நடக்கும் என்று ஆழ்வாருடைய பெருமையை எடுத்து காட்டுறார். இதுபோல பல பல சரித்திரங்கள் இருக்கு. பெரிய நம்பியுடைய சரித்திரங்கள் நெறைய இருக்கு. அது வியாக்கியானங்கள்லாம் கூட நெறைய ஐதிஹ்யங்கள்லாம் இருக்கு. காலத்தை அனுசரித்து நம்மாலே அதை முழுக்க அனுபவிக்க முடியவில்லை. அது ஓரளவுக்கு இன்னைக்கு அவருடைய சரித்திரமும் அனுபவித்தோம். கமலாபதி கல்யாண குணாமிர்த நிஷேவியா பூர்ண காமாய சததம் பூர்ணாய மகதே நமகன்னு அவருடைய தனியன். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு, அதனாலே எப்பொழுதும் பூர்த்தியை உடையவராக, மகா பூர்ணராக விளங்கக்கூடியவர் என்று பெரிய நம்பி என்று நம்பி என்றாலே குணபூர்த்தியை உடையவர் என்று அர்த்தம். ஆச்சாரியர்கள்ல முதல் நம்பிங்கிற திருநாமத்தை பெற்றவர் நம்மாழ்வார் தான். மதுரகவி ஆழ்வார் தான் குருகூர் நம்பின்னு ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அந்த கோஷ்டியில முதல்ல நம்பிங்கிற திருநாமம் மதுரகவி ஆழ்வாரால் நம்மாழ்வாருக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நமக்கு பார்த்தோம்னா மணக்கால் நம்பி, அதுக்கு பிறகு திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பி, பெரிய திருமல் நம்பி இவர்கள் தான் நம்பி என்ற திருநாமத்தோட விளங்குகிறார்கள். இவர்கள் எல்லாம் குணபூர்த்தியை உடையவர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய நம்பியுடைய சரித்திரமும் ஓரளவுக்கு அனுபவித்தோம். மேலே அடுத்த முறை எம்பெருமானாருடைய சரித்திரம். அது பெரிய சரித்திரம். அது ஒரு தடவை ஒரு 1 மணி நேரத்திலயோ, இல்ல 2 மணி நேரத்திலயோ எவ்வளவு நேரம் அனுபவிக்க முடியுமோ, அது அடுத்த முறை அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.